வழியா இன்னைக்கு வாழைப்பூ வடைய போட்டு வச்சாச்சு. இனி கூவ வேண்டியதான். ஐயா வாங்க, அம்மா வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. வாழைப்பூ வாழைப்பூ வாழைப்பூ. அடிச்ச நான் ஒருத்தி, நாம என்ன வாழைப்பூ வச்சு வித்துட்டு கிடக்கும்? வாழைப்பூ வடை தானே வித்துட்டு கிடக்கும். வடை வடை வடை, ஒரு வடை ஒரு ரூபா, ஒரு வடை ஒரு ரூபா. ஓடியா ஓடியா ஓடியா. என்னது ஒரு வடை ஒரு ரூபாயா? ஆமாண்டி சிம்ரன், நம்ம கடையில வெறும் ஒரு வடை ஒரு ரூபா மட்டும்தான். நீ எங்க போய் கேட்டாலும் இந்த மாதிரி ஆஃபர் எங்குமே கிடைக்காது, பாத்துக்க. ஏ சின்ன பொண்ணு, இருந்தாலும் ஒரு ரூபான்றதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. அடி வாடி வெத்தலை கொண்டு வடகறி, உனக்கு ஒரு ரூபான்றது ரொம்ப அநியாயமோ? ஐயோ, நான் எனக்கு அநியாயத்தை சொல்லடி, உனக்கு அநியாயம்னு சொன்னேன். எந்த ஊர்ல இப்பெல்லாம் ஒரு ரூபா வடை விக்கிறாங்க? எங்குமே கிடையாது. நீ இவ்ளோ கம்மியா விக்கிறியே, அதைத்தான் கேட்டேன். ஆமாண்டி, எந்த ஊர்லயும் விக்கல. ஆனா இந்த ஊர்ல இப்படி வித்தாதான் நீங்க எல்லாம் வாங்குவீங்கன்னு உங்களுக்காக நான் மல்லிவா வித்துட்டு கிடக்க. ஆஹா, இவ என்ன ஒரு வடைய ஒரு ரூபான்னு விக்கிறா? ஒண்ணுமே புரியலையே. இப்படி எல்லாம் அவ வித்தா அவ நாமத்தை தானே போட்டுட்டு போவா. இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். இவகிட்ட இருக்கிற வடைய பூரா நம்ம வாங்கிப்போம். வாங்கிக்கின்னு பக்கத்து ஊர்ல போய் ஒரு வடை 5 ரூபான்னு வித்தாவது நாம இன்னைக்கு காசை பாத்துடணும். என்ன சிம்ரன், யோசனை எல்லாம் ரொம்ப பலமா இருக்குது. ஆமாண்டி சின்ன பொண்ணு, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எது என்ன நினைச்சா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ? யாண்டி நடிக்காதடி, நடிக்கையே மிஞ்சிடுவ போல. அடி ஆமாண்டி, என்னடி சின்ன பொண்ணு இப்படி கேட்டுப்பட்டு? நீ யாரு? எனக்கு ஒரு பெஸ்ட் 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 ஃப்ரெண்டுடி. ஓஹோ அப்படியா, அது எனக்கு தெரியாதே. சின்ன பொண்ணுக்கு எப்பவுமே வெள்ளாட்டு தான். அடியே சின்ன பொண்ணு, நான் வேணா உன்கிட்ட இருக்கிற வடையெல்லாம் வாங்கிக்கிறேன். அப்படியா, என்கிட்ட இருக்கிற வடையெல்லாம் நீங்க வாங்கிக்கிறீங்களா? ஆமாண்டி, உன் கடையில எத்தனை வடை இருக்குதோ அத்தனை வடையும் நான் வாங்கிக்கிறேன். நல்ல ஒரு பெரிய டிஸ்கவுண்டா போட்டு கொடு. ஆமா, இதுக்கப்புறம் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா 10 பைசாவுக்கு தான் ஒரு வடையை விற்கணும். என்ன சிம்ரன் அக்கா, நீங்க சின்ன பொண்ணு கடையை வாங்க போறீங்களா? அடியே ஏண்டி, அவ கடையை என்னால வாங்க முடியுமா? அவ வச்சுக்கிற வடையை தானே வாங்க போறேன். சரி, வடையோ கடையோ, ஆனா அவகிட்ட இருக்கிற மொத்த வடையை நீங்க தான் வாங்க போறீங்களோ? ஆமா, சின்ன பொண்ணு ரொம்ப பாவம். அது மட்டும் இல்லாத அவ என்னோட ஃப்ரெண்டு. இப்படி ஒரு ரூபாய்க்கெல்லாம் போட்ட வடையை வித்துட்டு கிடந்தா அவளுக்கு ரொம்ப நட்டமா இருக்கும்ல. அதான் என் மொத்த வடையெல்லாம் நானே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதா போச்சுக்கா. ஆனா கடங்கிடலாம் கிடையவே கிடையாது. இந்த கையில காசை வச்சா இந்த கையில வடைய வைப்பேன். என்னடி சின்ன பொண்ணு, ஒன்ன நட்டத்தை உண்டு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் காசு கொடுத்து தானே வாங்குவேன். தோ இப்பவே காசு இருக்குது, மொத்தமா வாங்கிக்கணும். மொத்தமா கொடுத்துட்டு எம்புட்டாவதுன்னு முத சொல்லு. ஆஹா, இது என்ன அதிசயமா இருக்குது. இது சும்மாவே காசு கொடுக்க மாட்டா. இன்னைக்கு என்ன நாம சுட்ட மொத்த வடையும் வாங்கிக்கிறதுல சொல்றா. இதுல எதனா உள்குத்து இருக்குமோ? உள்குத்து இல்ல, வெளிக்குத்தும் இல்ல, நீ கொடுத்தா போதும். என்ன இது மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் வெளியே சொல்றீங்க? அடியே, நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்னு வாயை திறந்தா பேசிட்டு கிடக்க. என்னடி சின்ன பொண்ணு, டிஸ்கவுண்ட் தரியா இல்லையா? ஏக்கோ, டிஸ்கவுண்ட்லாம் தர முடியாதுக்கா. இந்த ஒரு ரூபாய்க்கே டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. இதுவே ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு தான் வித்துட்டு கிடக்கேன். சரி சரி, டிஸ்கவுண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மொத்த வடையும் கட்டி கொடு. என்ன இது, என்னால சுத்தமா நம்பவே முடியல. நம்ம மொத்த வடையும் வறுத்து வச்சிருக்கோம், மொத்தமா இல்ல கேக்குறா இவ. சரி, இருக்கிறத இவகிட்டயே கட்டி கொடுத்துருவோம். எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு காசு வந்தா சரிதான். சரிக்கா, உங்களுக்கு இருக்கிற வடையெல்லாம் நானே உங்களுக்கு கட்டி கொடுத்துடுறேன். அடியே சின்ன பொண்ணு, நீ சிம்ரனுக்கு வடை கொடுத்தா நான் இந்த கடையில தானே வந்து நின்னுட்டு கிடக்கேன். அப்ப எனக்கு எப்படி கொடுப்ப வடையே? ஆமா, உனக்கு எப்படி கடி வேணும் வடை? எனக்கு ஒரு 5 வடை கொடுடி. எனக்கு 5 போதும். போடி, நீ 5 ரூபாய் வடையும் வெறும் 5 ரூபாய்க்கு வடை வாங்குறதுக்கு 200 வடையை பிரிக்க சொல்ற. மொத்தமாவே என்கிட்ட 200 ரூபாய்க்கு தாண்டி வடை இருக்குது. தோ அந்த 200 வடையும் நான் சிம்ரன் கிட்ட கொடுத்துறேன். எப்படியும் அவங்க 200 வடையும் சாப்பிட மாட்டாங்கல்ல. ஆஹா, இந்நேரம் 5 ரூபாய் கொடுத்து நம்ம வடையை வாங்கியிருப்போமே. சிம்ரன் தான் 200 வடை வாங்குறாள். எப்படியும் அவ 10-20 நாள் ஆனாலும் அந்த வடையை தின்னு முடிக்க மாட்டா. அதுல எப்படியாவது நம்ம ஒரு 10-20 வடையை வாங்கிப்போம். அப்ப என்ன, சரிடி சின்ன பொண்ணு, எனக்கு வேணாம். நான் சிம்ரன் கிட்டே 2-3 வடையை வாங்கிக்கிறேன். ஐயோ ஐயோ, வாங்குவடி வாங்குவேன். ஒரு வடையை 5-10 நான் விற்பேன். வெயிட் பண்ணு சிம்ரன், உனக்கு மொத்த வடையும் கட்டித்தாரேன். பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது. பூத்தது யாரத பார்த்தது. அடடா, இது என்ன இன்னைக்குன்னு பார்த்து கடையில மொத்தமா வாங்கணும்னே தான் நிறைய பேர் வந்துட்டு கிடக்காங்களே. என்ன சின்ன பொண்ணு, உன் கடை பக்கம் வந்தாலே எக்கோ வாங்கக்கோ வாங்கக்கோன்னுவே. இன்னைக்கு என்னடான்னா உன் கடையில வந்து நிக்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டியே. இல்லக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா வாங்கக்கா வாங்கக்கான்னு கூப்பிட்டு இருப்பேன். நீங்க இப்ப எல்லாம் வந்திருக்கீங்க, அதான் யோசிக்க. என்னடி சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நாசாவுக்கு விண்வெளியை அமிச்ச? இல்லடி இழுவ, இப்போ கடையில ஏதாச்சும் போட்டு விற்கும் போது வாங்கக்கா வாங்கக்கான்னு கூட்டிட்டு கிடப்பேன். இப்பதான் எல்லாம் வித்து முடிஞ்சிருச்சுல, அதான் நான் கூப்பிடல. என்ன வித்து முடிச்சிட்டியா? என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் வித்து முடிச்சிட்டு இருக்கிற? அடி, உன் கடையை தேடி தாண்டி நாங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோம். அடச்ச, சின்ன பொண்ணு நம்மள தேடி வரும்போதெல்லாம் நாம கண்டுக்கவே இல்ல. இன்னைக்கு அவ கடைக்கு நாமளே தேடி வந்திருக்கோம், அவ கண்டுக்கவே இல்லையே. அடியே இழுவ, இது எல்லாமே வாஸ்து வந்தாண்டி. ஆனா நீங்க ரொம்பவே தாமதமா வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வித்து இருப்பேன். இப்போ எல்லா வடையுமே சேல் ஆயிடுச்சுக்கா. அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு தர முடியும்?
முடியும் சொல்லுங்க? அடிப்பாவி, எனக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும்டி. ஆமாக்கா, நீங்க உளுந்து வடை சாப்பிடுறீங்க, பருப்பு வடை சாப்பிடுறீங்க, ஏன் தோரம்பயிர் வடை கூட சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா இது வாழைப்பூ வடைக்கா, வாழைப்பூ வடை நல்லா ஹெல்தியா இருக்கும். ஆனா என்ன, நீங்க வந்துட்டீங்க, ஆனா ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, உங்களால சாப்பிட முடியல. என்னது வாழைப்பூ வடையா? அது ரொம்ப உடம்புக்கு நல்லதா செடி. அடியே, எனக்கு ஒரு 2 வடை இருந்தா குடுடி. நீ சொன்ன உடனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. ஏக்கோ, நீங்க எப்படி கேட்டாலும் என்கிட்ட சுத்தமா வடையே கிடையாது. ஏன்னா எல்லா வடையும் நான் இப்பதான் வித்து முடிச்சேன். அடியே, வித்து முடிச்சுன்ற பொட்டலம் அங்கதானடி இருக்கு, அதுல பிரிச்சு 2 கொடுக்க வேண்டியதானே? புஷ்பாக்கா, நீங்க இப்பதான் வந்தீங்க. நான் எப்பத்துல இருந்தே வந்து அவகிட்ட வடையை கேட்டுட்டு கிடக்கேன். எனக்கே அவ ஒண்ணு தரல. என்னடி இது ஆச்சரியமா இருக்குது. இந்த கடையில நம்ம 4 பேரை விட்டா யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ இந்த கடையில இருக்கிற வடையெல்லாம் வாங்கினது யாரு? ஆமா, யார் அது? வேற யாரு? நான் தான். என்ன அது, நீயாடி வாங்கின? நம்ப முடியலையே. ஆமாடி இழுவ, நான் தான் வாங்கினேன். சின்ன பொண்ணு கிட்ட இருக்கிற மொத்த வடையும் நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன். என்ன இது எக்கோ, எனக்கு ஒரு 10 ரூபா தாக்கா, 20 ரூபா தாக்கான்னு கேட்டுட்டு கிடப்ப. இன்னைக்கு என்னடா சின்ன பொண்ணு சுட்ட மொத்த வடையும் வாங்குற அளவுக்கு வசதி ஆயிட்டியோ? அட என்னடா நீங்க, வசதி இல்ல கிஸ்தி இல்ல. சின்ன பொண்ணு என் ஃப்ரெண்ட் இல்லையா, அதான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வடைய 1 ரூபான்னு வித்துட்டு கிடந்தா. அதான் பார்த்தேன், ரொம்ப நடத்துல இருந்துச்சு. சரி நாம வாங்கிக்கலாமேன்னு வாங்கிட்டேன். அட இதுவும் நம்மளுக்கு வசதி தான். சின்ன பொண்ணு கையில இருந்தாதான் காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சோம். அவகிட்ட 2 வடை கேட்டா அவ என்ன தரமாட்டேன்னா சொல்ல போறா? 200 வடையை வச்சு என்ன பண்ண போறா அவ? ஆமாண்டி ஆமா, உங்களுக்கு ஓசனை கொடுக்கறதுக்கு தான் நான் காசு போட்டு வாங்கிக்கிறேன் பாரு. என்னடி சிம்ரன்னு சொல்லாம கல்லாம சிம்ரன் கிட்ட வித்துட்டு கிடக்க? ஆமாக்கா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு கிடந்தேன். ஆள் யாருமே கண்ணுக்கு தெரியல. அதான் சிம்ரன் வந்தால அவதான் கேட்டாக்கா, உங்ககிட்ட இருக்கிற வடைய பூரா கொடு, நான் துட்ட கொடுத்துறேன்னு. சரி அவ கேக்குறாளேன்னு சொல்லிட்டு நானும் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வடை வேணும்னா நீங்க சிம்ரன் கிட்ட வாங்கிக்கிங்க. சின்ன பொண்ணு, அந்த வடையை கொடுடி, நான் கிளம்புறேன். இந்தாடி சிம்ரன், என்ஜாய் பண்ணு. யாம்டி சிம்ரன், இவ்ளோ வடை உனக்கு, வடையை வச்சு நீ என்ன பண்ண போற? ஓஹோ, அதுக்கு என்ன பண்ணணும்? ஆளுக்கு 4 வடையை பிரிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குனே பேசலாம் பாரு. அஸ்கு புஸ்கு ஆயா வடை, உங்களுக்கு ஆளுக்கு 4 பிரிச்சு கொடுத்துக்கா நான் இவ்ளோ வடையை வாங்கி வச்சிருக்கேன். வேற எதுக்கு இவ இவ்ளோ வடைய வாங்கி வச்சிருப்பா? என்னடி இவ, சின்ன பொண்ணுதான் வித்தான்னு பார்த்தா அவளும் நம்மளுக்கு கொடுக்கல. சரி இவதான் இவ்ளோ வடைய வாங்கி வச்சுக்கிறான்னு பார்த்தா இவளும் கொடுக்க மாட்டாளே. அப்போ சரி, யார் யாருக்கெல்லாம் வடை வேணுமோ ஒரு வடை 10 ரூபாய், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அடியே, வடைய நான் விற்கும் போதே 1 ரூபான்னு தானடி வித்த, நீ என்னடி ஒரு வடைய 10 ரூபான்னு விக்கிற? ஓஹோ, அதனாலதான் இவ மொத்த வடையை வாங்கி வச்சுக்கின்னு கம்முன்னு இருந்தாலோ? அடியே சின்ன பொண்ணு, நீ ஒரு வடையை 1 ரூபாய்க்கு வித்தாலும் சரி, ஒரு வடையை 2 ரூபாய்க்கு வித்தாலும் சரி, நீ என்கிட்ட வித்து முடிச்சிட்ட. இப்போ நான் விக்கிறேன், எவ்வளவு நான் சொல்றனோ அதுதான் ரேட். ஒரு வடை 10 ரூபாய், இஷ்டம் தான் வாங்கிக்கங்க, வேணான்றவங்க வழியை விடுங்க, நான் வேற ஊருக்கு போய் வித்துட்டு வரேன். இதெல்லாம் ரொம்ப பகல் கொள்ள. 1 ரூபாய் வடைக்கு 10 ரூபான்னு விக்கிறதா? ஆஹா, நியாயத்துக்கும் ஒரு வடைய 1 ரூபான்னு இவகிட்ட எல்லா வடையும் கொடுத்துட்டனே. இப்ப இவ 10 ரூபால விக்கிறா. அடியே டோப்பா மண்டை, மரியாதையா என்கிட்ட வாங்கின வடைய பூரா கொடுத்துடு. இந்தா உன் பணம், நீ வச்சுக்கின்னு ஏன் வடைய கொடுடி. அதெல்லாம் கொடுக்க முடியாது சின்ன பொண்ணு, உன்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன். இப்போ நான் தான் விக்கிறேன். உனக்கு வேணும்னா நீ 10 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிக்கோ. அடி பாவி, கொடுத்தது நானுடி, எனக்கே நீ 10 ரூபாய்க்கு விக்கிறியோ? ஓடி, கொடுத்தது நீயா இருந்தாலும் விக்கிறது நானு. உனக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் 10 10 10, ஒரு வடை 10. வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க, வேணான்றவங்க போய்கிட்டே இருங்க. புஷ்பாக்கா, பாத்தீங்களாக்கா, இவள என்கிட்ட இருந்து வடைய வாங்கிக்கின்னு இப்ப எனக்கே இவ 10 ரூபாய்க்கு தரேன்றா. என்ன பாத்தீங்களா கீத்தீங்களா? நீ ஒழுங்கா ஒரு வடைய 5 10 வித்து இருந்தா அவ இப்படி வித்துட்டு கடந்திருப்பாளா? என்னக்கா சொல்றீங்க? பின்னடி அவ 1 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விக்கிறா. நீ அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய்க்கு வித்திருந்தா அவ வாங்கியிருப்பாளா? வாங்கிட்டு இருந்து ஒரு வடை 1 ரூபாய், ஒரு வடை 1 ரூபான்னு வித்த. அதான் அவ மலிவா கிடைக்குதுன்னு வாங்கி ரிப்பீட்டா நம்ம கிட்ட 10 ரூபாய்க்கு விக்கிறா. அதானே அடக்கடவுளே, ஒரு வடையை 20 30ன்னு வித்துந்தா அநியாயம்னு சொல்றீங்க, 1 ரூபாய்க்கு வித்தாலும் கம்மியான்னு சொல்றீங்க. நான் எப்படிதான் விக்கிறது?